கேரக்கல். இது ஒரு பெலிடே குடும்பத்தைச் சார்ந்தது. 1843ல ஜான் எட்வர்ட் கிரே என்பவரால முன்மொழியப்பட்ட உயிரினம். கேரக்கால்னா துருக்கி மொழியில கருப்பு காதுன்னு அர்த்தம். இது தன்னோட காதுகளை சுழற்றி இரையை கண்டுபிடிக்கும். மரத்துக்கு மரம் அது தன்னோட வேட்டையாடும் தன்மையை மாற்றி அமைச்சுக்கும். மிக உயரமான மரத்திலிருந்து லாகுவமா இறங்கும்படியான கால்களையும் நகங்களும் இதற்கு அமைஞ்சிருக்கு. பசி எல்லா உயிரினங்களுக்கும் மிக கொடுமையானதுதான். இரை இங்க வேகமா தேடப்படுது. என்னதான் வேட்டையாடும் திறமை இருந்தாலும் எல்லா நேரத்திலும் வேட்டை சரியா முடியறதில்ல. பறவைகளை விரும்பி வேட்டையாடும் இது சிறிய உயிரினமான பருந்து, பல்லி, சிறிய மான், வான்கோழி, எலின்னு அப்பப்போ இது மாதிரியான உயிரினங்களையும் அது வேட்டையாடும். பாலைவனத்தில் தான் அதனோட பெரும்பகுதி வாழ்க்கை அமைஞ்சாலும் தாகத்துக்கு மட்டும்தான் தண்ணீரை தேடும். தவறுதலா உடல் நனைஞ்சா கூட உடனே சிலிர்த்து நீரை வெளியேற்றும். ஒரு மீட்டர் நீளமுடைய இது 40லிருந்து 50 சென்டிமீட்டர் வரை உயரம் இருக்கும். ஆப்பிரிக்கா, மத்திய ஆசியா, தென்மேற்கு ஆசியா, இந்தியா போன்ற இடங்களை இது வாழிடமா பெற்றிருக்கு. கருவேல மரத்தில் இருக்கிற தூக்கணாங்குருவி கூட்டை பார்த்தாச்சு. ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே 9 அடி உயரத்துக்கு இது தாண்டி குதிச்சு இரையை கவ்வும் தன்மையையும் இது கொண்டிருக்கு. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே 9 அடி உயரத்துக்கு தாவி குதிச்சு இரையை மிக கனக்கச்சிதமா பிடிச்சிடும். இதுவும் தோல்வியில தான் முடிஞ்சிடுச்சு. மீண்டும் முயற்சி பண்ணியும் வெற்றி இல்லை. இந்த முறை மிக கவனமா இந்த வேட்டையை முடிக்கணும். இரைய குறி வச்சிடுச்சு. மிக கவனமா கையால தன்னுடைய புத்தி கூர்மையை தீட்டி குறி வைக்குது. மிக சாதுரியமா பதுங்கி வேட்டையை தொடர நினைக்குது. அவ்வளவுதான்.
இரை சிக்கியாச்சு. ஆப்பிரிக்கா, மத்திய ஆசியா, தென்மேற்கு ஆசியா, இந்தியா போன்ற இடங்கள்ல இது இருப்பிடமா கொண்டிருக்கு. ஒரே பிரசவத்தில 6 குட்டியை ஈனும் இதனுடைய வாழ்வு காலம் 5லிருந்து 6 ஆண்டுகள் வரை தான். நன்றி. வைல்ட் வேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.